கொடைக்கானல் மலைப்பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்த நிலையில் பூம்பாறை கிராமத்திற்கு செல்லக்கூடிய 5 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்போம். அரவிந்த், கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 2 தினங்களாக பலத்த காற்றுடன் அவ்வப்போது சாரல் பெய்து வருகிறது. இதனையடுத்து பூம்பாறை மணல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் 5 இடங்களில் ராட்சத மரங்கள் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலையின் இருபுறங்களில் வாகனங்கள் அணிவித்து நின்று அடுத்து கொடைக்கானலுக்கு வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு பேரிடர் மற்றும் இணைந்து மரங்களை வெற்றி போக்குவரத்தை சீர் செய்து மேலும் பலத்த காற்று வீசுவதால் இந்த பகுதியில் தீயணைப்பு துறையினரும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினரும் முகாமிட்டு பகுதியை கண்காணித்து வருகின்றனர். மேலும் நட்சத்திர ஏரியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் கட்டுப்பாட்டில் உள்ள 2 படகு குழாம்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப்பயணி நலன்களில் தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் தற்போது நடைபெற்று வரும் கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று நடைபெற இருந்த படகு போட்டியும் பலத்த காற்று காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் கடும் குளிரும் நிலவி வருகிறது. நன்றி அரவிந்த், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.